வாய்க்கிலேயே பேசுகிற சமூக நீதி மாடல் என்று பேசுகிற சமத்துவ மாடல் என்று பேசுகிற மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக கட்சி எதற்காக கள்ள மௌனம் காக்கிறார்கள்? எதற்கு அமைதியாக இருக்கிறாங்க? உங்கள்கிட்ட தானே ஆட்சி இருக்குது, உங்கள்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்களேன். அப்போ இந்த திமுக என்பது ஒரு சாதியவாத அரசாக செயல்படுகிறது. சாதியவாதிகளுக்கு ஆதரவாக திமுக இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் ஏற்படுது. இப்போ எதற்காக நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க? ஆணவ படுகொலை நடந்துச்சுல, கவினுடைய படுகொலை நடந்து எத்தனை நாட்கள் ஆகுது? அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்கு. ஏன் ஒரு தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டியதானே? பொய்யான திராவிட மாடல் பேசக்கூடிய மாநாட்டு மேடையில எழுப்பி இருக்கலாம் இல்லையா? எங்க மாநாட்டு மேடையில எங்க தலைவர் அவர்கள் பேசிய பேச்சு என்பது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. திமுகவுக்கு சேர்ந்ததால் தான் திமுக கதறி கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஏன் மாநாட்டு மேடையில் இதை பேசியிருக்கலாம் அதை பேசியிருக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எந்த இடத்துல போய் எதை பேசினால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த இடத்துல போய் எங்கள் தலைவர் பேச போகிறார். நீங்கள் மதுரை மாநாட்டில் ஏன் பேசலன்னு கேட்குறீங்க? இப்போ எங்கள் தலைவர் நாளைக்கு தென் மாவட்டம் முழுவதும் போக போகிறாரு, கொங்கு மண்டலம் போக போகிறாரு, சென்னை முழுவதும் வர போகிறாரு, வட மாவட்டங்கள்லாம் சுற்றுப்பயணம் போக போகிறாரு. எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் மூர்க்கமாக இருக்கிறதோ, திமுகவால் ஏமாற்றப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறதோ, அதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் எங்கள் தலைவர் பேச போகிறார்.